வணக்கம். நான் எஸ்தர். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போடுறேங்க. என்னோட சேனலுக்கு புதுசா வந்திருக்கிற சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து என்னுடைய வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அது பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய ஏரியா பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. மழைங்களையுமா இருந்ததுங்களா, அந்த டைமிங்கில் நல்லா வெயில் அடிச்சதுமே எங்களுக்கு ஒரே ஹாப்பியாக இருந்தது. அப்படி ஒரு சின்ன கிளிக் எடுத்தேங்க. இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் மந்த்தெல்லாம் கொஞ்சம் ஓவர் பிஸியாகவே இருந்தேன். நம்மளுக்கு வந்து குக்கிங் கிளாஸ்லாம் போயிட்டுருந்தோம் அப்படின்றத சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த கிளாஸில் நடந்த சின்ன சின்ன நிகழ்வுகள். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். என்னடா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, எல்லோ கலர் சாரீ கட்டிக்காங்களா, அவங்க தான் ஈஸ்வரி மேம். இவங்க தான் இந்த கிளாஸை வந்து கண்டக்ட் பண்ணுறவங்க. மேடமும் சாரும் தான் இந்த கிளாஸை கண்டக்ட் பண்ணுறவங்க. நம்மளுக்கு வந்து பாரம்பரிய அரிசி வகைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மில்லட் பேஸ் பண்ணி நிறைய வந்து தொக்கு வகைகள், ஊறுகாய் வகைகள், அந்த மாதிரி நிறைய கெமிக்கல் இல்லாமல் நம்ம வந்து வீட்டிலேருந்து எப்படி ஒரு சின்ன தொழில் ஆரம்பித்து பெரிய தொழிலதிபர் ஆகணும் அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுத்து அது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக போனதுனால ஒரு மாதம் ஃபுல்லாக பிஸியாகவே போயிட்டுருந்தேன். அதில் நிறைய நண்பர்கள், அக்காங்கள்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்படியே சைடு பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே டூரும் போயிட்டு வந்தோம். அதாவது வெளியே ஷாப்பிங் போயிட்டு வருவோம். இது என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு கமர்ஷியல் லைனில் நம்ம எப்படி பண்ணணும், பேக்கிங் பண்ணுறது, எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது, எப்படி ஒரு சம்பளம், எப்படி ஒருத்தவங்களுக்கு நம்ம ஒர்க்கிங் போட்டோம்னா எப்படி சம்பளம் கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்றது முதற்கொண்டு A to Z எல்லாமே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. லாஸ்ட் நாள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 ப்ராடக்ட் பிரித்து கொடுத்துருவாங்க டீம் வைஸு. அப்போது ஒவ்வொரு டீமாக பார்த்திங்கன்னா எல்லாருமே செஞ்சு கொடுத்துருந்தாங்க. இவங்க தான் சாந்தாமணி அக்கா. ஹாய். இவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த இடத்துல நான் கற்றுக்கிட்டேன். நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் அவங்களுடைய ப்ராஜெக்ட் பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக எதிர்காலம் வந்து நம்மளுக்கு ஒரு நியூட்ரிஷன் சம்மந்தமான ஆண்டுகளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களும் என்னோட நண்பர்கள் தான், 3 அண்ணாங்களும். ஏன்னா பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களும் இந்த துறையில் சாதிக்கலாம் அப்படின்றதுக்காக நிறைய பேர் வந்திருந்தாங்க. இவங்க தான் மெஜாரிட்டி நம்ம டீம். அதாவது நான் இருந்த டீமில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இவங்க, நிர்மலாக்கா, அப்புறம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் இளவரசி, அப்புறம் நாகேஷ், இவங்க எல்லாருமே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான். நிறைய பேர் வந்திருந்தாங்க. நாங்கள் என்னென்னா சாமை லட்டும், அப்புறம் கருவேப்பிலை இட்லி பொடி செஞ்சுருந்தோம். முருங்கைக்கீரை இட்லி பொடி செஞ்சுருந்தாங்க. மறந்துட்டாங்க, ஒரு மாதம் ஆனதுனால. இவங்க தான் சத்யாக்கா. பார்த்திங்கன்னா எல்லாருமே செஞ்சு அதை பேக் பண்ணி அதை எப்படி வந்து நம்ம வெயிட் மிஷினில் போடணும், மார்க்கெட்டுக்கு எப்படி கொண்டு போகணும் அப்படின்றதெல்லாமே நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாங்க. ரொம்ப ஜாலியாக போணுச்சுங்க கிளாஸு. ஆக்சுவலி நான் எந்த இடத்துக்கு போனாலும் ரொம்ப ரொம்ப ஜாலியாக மிங்கிள் ஆகிடுவேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுடைய யாத்ரா ப்ராடக்ட், அதாவது பிரேமாக்கா அப்படின்றவங்க வந்து நம்ம கிளாஸில் இருந்தாங்க. அவங்க வந்து கோபிச்செட்டிப்பாளையம் சைடு 4 வருஷமாக இந்த ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இந்த ஃபீல்டில் இருக்கிறாங்க. அவங்க வந்து எனக்கு வந்து நம்மளுடைய சேனலில் வந்து நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை பற்றி, என்னோடய ப்ராடக்ட்டை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன். யாத்ரா ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த அக்காவோட நம்பரையும் உங்களுக்கு கொடுக்குறேன். அவங்க வந்து 20 பொருள் வந்து தயார் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா விறகடுப்பில் ஒரு 2 ஆள் போட்டு சுத்தமான விஷயங்கள் தான் செய்கிறாங்க. எப்படின்னா கருவேப்பிலை தொக்கு, அப்புறம் வல்லார தொக்கு, அப்புறம் முடக்கத்தான் தொக்கு, அப்புறம் பீட்ரூட் மால்ட்டு, அப்புறம் உளுந்தங்கஞ்சி சம்மந்தமாக ஏபிசி மால்ட்டு, இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் 20 ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஊறுகாய் வகைகள். இது எந்தவித கெமிக்கலும் இல்லாமல் புளி இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டுமே பேஸ் பண்ணி இவங்க வந்து ப்ராடக்ட்டு பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக இதை வாங்கி நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி தொழில் முனைவோர்களை வந்து அடுத்த கட்டம் எப்படி கொண்டு போகணுன்றது நிறைய விஷயங்கள் இருக்குது. எங்களுக்கு தெரிந்த முறையில் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா வல்லாரை தொக்குலாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சப்பாத்திக்கு தான் வச்சு நான் சாப்பிட்டேன், சப்பாத்திக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன ப்ரைஸ் முதற்கொண்டு இட்லி, சப்பாத்தி இதெல்லாம் போட்டுக்கலாம். அதேமாதிரி ப்ரைஸ் முதற்கொண்டு போட்டிருந்தாங்க. ரொம்ப ரீசனபிள் ரேட்டாக தான் இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேக்கிங்லாம் பக்காவாக இருந்துச்சு. முடக்கத்தான் தொக்கு, இந்த மூட்டு வலி, முழங்கால் வலி, இந்த மாதிரி இதுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அக்கா வந்து செம்மையாக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட வீடியோவும் அவங்களுடைய சேனலையும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா காண்டாக்ட் நம்பரையும் நான் கொடுத்துருக்குறேன், அட்ரஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இதான் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர். கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மாங்காய் ஊறுகாவும் சூப்பராக இருந்துச்சு. மாங்காய் ஊறுகாய்லாம் ரொம்ப சீக்கிரம் தீர்ந்துச்சு. ஆக்சுவலி இவங்க கொடுத்து 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு. ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதுனால ஒரு சின்ன சப்போர்ட் தான். அப்போ பார்த்திங்கன்னா 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு. என்னால் வந்து வீடியோ போடவே முடியல. அக்கா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களா என்ன தெரியல. இந்த வீடியோ மூலமாக அக்காட்ட சாரி கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய ப்ராடக்ட் வந்து அடுத்த கட்டம் போகணும். ஏபிசி மால்ட்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. நம்ம வீட்டிலே பார்த்திங்கன்னா நம்மளும் ஏபிசி மால்ட்டும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஏபிசி மால்ட்டு வேணும் அப்படின்னா
தொடர்ந்து யாருனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீமில் எல்லாருமே செய்வாங்க. ஒரு 60 பேர்னாலும் 60 பேர் செய்வாங்க. ஸோ உங்களுக்கு எந்த டைமில் வேணும்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய சேனலில் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் மூலமாக சொல்லலாம். கண்டிப்பாக கூடிய விரைவில் வந்து நம்மளும் ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ண போகிறோம். நம்ம வந்து இந்த இடத்துல வந்து முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் ஹோம்மேடில் பண்ணிகிட்ருக்கிற சிறு தொழில் முனைவோரை வந்து நம்ம ஊக்கப்படுத்தணும். இந்த ப்ரோக்ராம் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதை வந்து மேட்டுப்பாளையத்தில் நடந்தது. ஒரு 2 நாள் போனேன். இவங்க தான் எங்கள் ட்ரெயினி புவனேஸ்வரி மேம். இவங்க வந்து எப்படி சொல்கிறது, நிறைய விஷயங்கள் வந்து அவங்கள்ட்ட இருக்குது. நம்ம இவ்வளோ பேரையும் வந்து மேனேஜ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக கிரேட். சார் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் ஃபினான்ஸ் சம்மந்தமாக நிறைய சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க இந்த கிளாஸுக்கு. கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் இந்த மாதிரி கிளாஸ்க்கு போகணும், வீட்டில் இருந்துட்டு அடுத்த கட்டம் நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒரு தொழிலை செஞ்சு எப்படி அடுத்த கட்டம் கொண்டு போகணும், மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், அதே மாதிரி எப்படி பேக்கிங் பண்ணணும், எப்படி எந்த இடத்துல ரீட்டைல் இல்லாமல் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு வாங்க முடியும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இந்த கிளாஸுக்கு வந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சொல்லி கொடுத்தாங்க. ஆக்சுவலி இந்த கிளாஸ் முழுக்க நம்மளுக்கு ஃப்ரீ கிளாஸ் தாங்க. நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய டீ, காஃபி, ஸ்நாக்ஸு, ஒரு கெட் டுகெதர் எல்லாமே நடந்தது. நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். இந்த இடத்துல நான் போய் ஒரே ஒரு விஷயம் கற்றுக்கிட்டது என்ன தெரியுங்களா, என்னோடய தலைவினே சொல்லலாம்னு வச்சுங்களேன். இந்த குரூப் தலைவி, அதாவது நிர்மலா அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க சொன்னாங்க, நிறைய பிரச்சனைகள் வரும்போது நான் வந்து ரொம்ப வந்து டென்ஷன் ஆக மாட்டேன். அந்த இடத்துல வந்து என்னை யாராவது சத்தம் போட்டாங்க, திட்டுறாங்க அப்படின்போது நான் கோபப்பட மாட்டேன், அமைதியாக இருப்பேன். அமைதியாக இருந்துட்டு ஒரு 2 டேஸ், அந்த ஒரு நாள் கழித்து அவங்க நார்மலாக இருக்கும்போது என்னோடய கருத்து, அதை என்னோடய தரப்பு நியாயத்தை நான் எடுத்து சொல்லிவிட்டு போயிட்டே இருப்பேன். அவங்க சாரி கேட்கணும்னு எதிர்பார்க்க மாட்டேன். அதே மாதிரி அவங்க என்னை திட்டினதை குறித்து நான் ஆர்கியூமெண்ட்டும் பண்ண மாட்டேன். இதுதான் நடந்தது அப்படின்னு ஒரு 2 டேஸ் கழித்து நான் சொல்லுவேன். அப்போ நம்ம மேலே எந்த தப்பு இல்லைன்னு அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு கில்ட்டி கான்சியஸ் வரும் இல்லையா. ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள்ட்ட வந்து நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணி பிரச்சனையை வளர்த்துக்க வேண்டாம் அப்படின்னாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி நிர்மலா அக்கா. இவங்க தான் நிர்மலா அக்கா இந்த ஐடியாவை சொன்னவங்க. நான் அதுக்கடுத்து 2-3 விஷயங்களில் ஃபாலோ பண்ணேன். அதாவது நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் கூட இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். இது என்னென்னா, அக்கா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நம்ம ப்ராடக்ட் எப்படி பண்ணோம் அப்படின்றத வந்து ஒரு வீடியோவில் கிளிப் எடுத்தோம். அதனால் சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் நிறைய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நிறைய பெண்கள் வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பாக தொடர்ந்து சாதிப்பாங்க. எல்லாரும் அவங்கவுங்க ப்ராடக்டில் அடுத்த கட்டம் வரணுன்ட்டு நான் வந்து கடவுளை ப்ரேயர் பண்ணிக்கிறேன். அடுத்த கட்டம் வர ஆல் த பெஸ்ட். என்னோடய சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நாங்கள் பண்ண ப்ராடக்ட், அதாவது நாங்கள் லேபிள் பண்ணி டிசைன் பண்ணி எடுத்த ப்ராடக்ட்டு, அங்கே போனப்போ சின்ன சின்ன கிளிப்பிங்கு, இந்த மாதிரியெல்லாம் அக்காங்க கூட எடுத்த ஃபோட்டோஸ், இது எல்லாமே தொடர்ந்து என்னோடய சேனலில் வாட்ச் பண்ணுங்கள். நிறையா கண்டினியூஸ் வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரௌனி வீடியோ தான் வரப்போகுது. தேங்க்யூ.